ஆற்று தண்ணியும் குளத்து தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டில் வந்து இருக்கும் எப்போதுமே. அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மழை தண்ணி அப்படின்றது வந்து பிஹெச் கம்மியாக இருக்கிற சுத்தமான தண்ணி. பிஹெச் கம்மியாக இருந்தாலே அது அசிட்டிக் வாட்ரு, லைட்டு புளிப்பு சுவையில் தான் இருக்கும். அந்த மழை தண்ணி அப்புறம் பூமியில் படும்போது கல் மண் இது வழியோடிலாம் ஓட வழியோடி கடந்து வந்து நம்ம குளத்துல வந்து சேருது. அப்போ சேரும்போது அதில் இருக்கிற அயான்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அந்த சுத்தமான மழை தண்ணியில் சேர்ந்து அதோட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7க்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ அந்த லைட்டு புளிப்பு சுவையும் மாறிடும். அப்புறம் இந்த மினரல்ஸ் சொல்கிறேன்ல, கால்சியம், மெக்னீசியம், சோடியம், இரும்பு, சல்ஃபேட், அப்புறம் பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் வந்து சேரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து இருக்கும். கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிக்கும், மெக்னீசியம் வந்து கசக்கும், இரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் வந்து கொடுக்கும், சல்ஃபர் வந்து காரத்தன்மை உள்ளது, பைகார்பனேட் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் சோடியம் வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை. இது எல்லாம் சேரும்போது வேறு ரேஷியோவில் சேரும்போது நமக்கு வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு குளத்து தண்ணியும் வேறு மாதிரி இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். அது சுற்றி இருக்கிற பாறைகள், கற்கள், மண்ணோட அமைப்பு, மண்ணோட தன்மைகள் அதை பொறுத்து தான் அது மாறுபடும். எப்படி இருந்தாலும் சரி, ஆற்று தண்ணி குளத்து தண்ணி சுத்தமாக இருந்தாலும் டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறது இப்போ இருக்கிற காலத்துக்கு சரி கிடையாது. ஒருவேளை அதில் விலங்குகளோட எச்சங்கள், மனிதர்களோட கழிவுகள், இன்னும் வேறு ஏதாவது அசுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு கிருமிகள் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் ஆற்று தண்ணி குளத்து தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள், நல்லா கொதிக்க வைங்க, கொதிக்க வச்சு ஆற வச்சு அப்புறமா என்ன செய்யுங்க, குடிங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்படி தான் நம்ம செய்யணும். அது மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவு நம்மளோட நீர்நிலைகளை சுத்தமாக வச்சுருக்கணும். கண்ணாடி பாட்டிலு, குப்பை அதெல்லாம் கொட்டாமல் பார்த்துக்குவோம்.